வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய வக்கரதுண்டம் தன்னோ திந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளோம் க்ளோம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கர சனி பிரச்சராக வைக்காதவன. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசேம். மங்கிரம் பஞ்சபோத வசிவிசேம். லங்கு ஓம் பஞ்சபோத வசிவிசேம். ஓம் நங்கு மங்கு பஞ்சபோத வசிவிசே சுவாக. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதரோட அனைவருக்கும் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எவ்வெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறேன். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, பஞ்சதீப ஆயிலும் அதன் பயன்களும் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா நிறைய பேரோட டவுட்டு என்ன அப்படின்னா, வீட்டில் பஞ்சதீப எண்ணெய் ஏற்றலாமா அல்லது கோயிலில் தான் ஏற்றலாமா, பஞ்சதீப ஆயிலை நம்ம எப்படி அதை மிக்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு. இப்போ நிறைய கடையில எல்லாம் பார்த்தோம்னா பஞ்சதீப ஆயில்னு சொல்லி ரொம்ப வருஷமாகவே எல்லாம் மிக்ஸ் பண்ணியே சேல்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ஓகேங்களா? நீங்கள் ரெடிமேடாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அல்லது வந்து பார்த்தோம்னா இந்த 5 எண்ணெய் நீங்கள் வாங்கி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வீட்லேயே ஏற்றலாம், கோயிலையே ஏற்றலாம். ஓகேங்களா? என்ன பயன்கள் அப்படிங்கிறது மட்டும் நான் ஒன்றா விளக்கமாக தெளிவாக நான் சொல்லிட்டு வர்றேன். ஓகேங்களா? என்னுடைய வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு வர்றீங்க, நிறைய பார்க்குறீங்க. நான் சொல்கிற பயன்கள் எல்லாம் நிறைய பேருக்கு போய் சேருது. அது வரல மிக்க மகிழ்ச்சி. ஆனால் வந்து பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து யூடியூப் வந்து அதை ப்ரொமோட் பண்ணி நிறையா பேருக்கு வந்து அதை வந்து கேன்சல் பண்ணும் அந்த நம்மளுடைய வீடியோவை. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைப்பீங்க, பார்த்து முடிச்சுட்டு அந்த பயன்களை நீங்களும் அனுபவிக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அனுபவிக்கணும். அதனால் வந்து அதை அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? பஞ்சதீபம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெய், பசு நெய். ஏன்னா நெய் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம் உள்ள நெய்யை நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். வீட்டில் நெய் விளக்கு மட்டும் தனியாக ஏற்றினா கூட அதி அற்புதமான பலாபலங்கள் 100% நடக்குது. ஏன்னா சபரிமலை ஐயப்பனுக்கே நெய் அபிஷேகம் தான் பண்ணுறோம். ஓகேங்களா? முக்கியமாக நெய் அபிஷேகங்கிறது அவ்வளோ ஒரு அற்புதமானது. அதை நெய் கொண்டு விளக்கேற்றும் போது பலாபலங்கள் மிக ஒரு பலன்கள் மிகுதியாக கிடைக்கும். பசுமை தூய்மையான நெய்யை பயன்படுத்தியாங்க. ஓகேங்களா? விளக்கேற்றும் போது ஏன்னா எல்லா கோயிலுமே பார்த்தோம்னா நெய் விளக்கு அதில் வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதனால வந்து இழுப்பெண்ணெய் பார்த்தாலும் நெய் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதை கூட மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரிஜினல் நெய், பசு நெய் எங்கேயாவது கிடச்சுன்னா அதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். ஓகேங்களா? நெய் ஃபஸ்ட்டு வந்து நெய். ஓகேங்களா? அடுத்தது வந்து வேப்பெண்ணெய். வேப்பெண்ணெய் வந்து துர்சக்திகளெல்லாம் விரட்ட உள்ளது. நெய்யத்துனா ஐஸ்வர்யம். ஓகேங்களா? வேப்பெண்ணெய் வந்து பார்த்தோம்னா துர்சக்திகள், வீட்டில் வந்து துர்சக்தி இருந்தாலோ அல்லது நமக்கு துர்சக்திகளோட ஆதிக்கம் நம்ம உடம்புல இருக்குது அல்லது நம்மளை சுற்றி ஏதாவது பேட் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் வேப்பெண்ணெய் தான் மெயின். ஓகேங்களா? வேப்பெண்ணெய்க்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு. துர்சக்திகளை விரட்டக்கூடிய அதே அற்புதமான எண்ணெய் எதுன்னா வேப்ப எண்ணெய் தான். ஓகேங்களா? கிருமி நாசினி. இன்னொன்று பார்த்தோம்னா சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா வேப்பெண்ணெய் வீட்டில் தெளிச்சு விட்டாலோ வேறு ஏதாவது இருந்தாலோ கூட கெட்ட கிருமிகளெல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்போ கெட்ட சக்திகளும் பொடிப்பொடியாக போயிடும். வேப்பெண்ணெய்க்கு அந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் உண்டு. அடுத்தது இழுப்பெண்ணெய். சகல அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நம்ம இழுக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா இழுப்பெண்ணெய். இன்னொரு சத்துருக்களை ஜெயம் பண்ணுறது, முருகப்பெருமானுக்கு உகந்த எண்ணெய். ஓகேங்களா? இழுப்பு எண்ணெய். அந்த எண்ணெய் ஓகேங்களா? இது 3ஆவது எண்ணெய். நெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய். 3 எண்ணெய் பற்றி சொல்லிட்டோம். ஓகேங்களா? முருகப்பெருமானுக்கு உகந்தது இழுப்பு எண்ணெய். அப்புறம் 2வது பார்த்தோம்னா இது சத்துருக்களை ஜெயம் பண்ணுறோம். ஒரு காரியத்தில் வெற்றி அடையணும்னா இழுப்பு எண்ணெயை பயன்படுத்தி தனியாகவும் நீங்கள் விளக்கேற்றிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா தேங்காய் எண்ணெய். ஓகேங்களா? சகல அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும்னா தேங்காய் எண்ணெய் தான். ஏன்னா கேரளா மாநிலத்தில் தேங்காயை வச்சு நிறைய பரிகார பூஜைகள் செய்கிறாங்க, நிறைய பரிகார பூஜைகள் இருக்காங்க. தேங்காய் இல்லாமல் நம்ம வழிபாடே கிடையாது. தேங்காய் இல்லாமையே வழிபாடுகள் கிடையாது. ஓகேங்களா? ஒரு அர்ச்சனை பண்ணணும்னா கூட நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காயை உடைச்சி வெத்தலை பார்த்து பழம் 2 பழம் ஒரு தேங்காய் வச்சு ஒரு பூஜை பண்ணுறோம். தேங்காய் ஒரு பிரதானமானது. தெய்வ வழிபாட்டுக்கு தேங்காய் முக்கியமானது. ஓகேங்களா? அதனால கேரளா மாநிலத்தில் தேங்காயை வச்சு நிறைய பரிகார பூஜைகள், கலசம் ஒரு சக்தியை உள்ள அடக்கணும் அப்படின்னா அந்த கலசத்து மேலே என்ன வைப்பாங்க, தேங்காய் தான் வைப்பாங்க. ஓகேங்களா? தேங்காய் ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் உள்ள ஒரு மந்திரீக பொருள் கூட. ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு ஒரு சக்தி வாங்கி தேங்காய் தனியாக ஒரு சக்கரங்கள் போட்டு தேங்காய் வந்து சக்கரம்
பூமியில் போட்டு அது மேலே கலசை வச்சு தேங்காய் வைப்பாங்க, அல்லது தேங்காய் வச்சு தர்பை வச்சு கூட மந்திரிக்கு பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ தேங்காய் வந்து பூஜைக்கு மிக அற்புதமானது, சகல அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஈர்க்கக்கூடியது, சகல துர்சக்தியிலும் விளக்குறது. இதெல்லாம் தேங்காய். ஒரு திருஷ்டி கழிக்கணும்னாலும் தேங்காயை வச்சு அது கற்பூரம் ஏற்றி சுற்றி தான் நம்ம உடைப்போம். விநாயகருக்கு உகந்தது தேங்காய். ஒரு தேங்காய்க்கு அவர் மயங்கிடுவார். ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறோம்னா நம்ம தேங்காயை வந்து உள்ள கொப்பரையை நம்ம ஆட் பண்ணால் அங்கே கணபதி முன்னாடி வந்து நிற்பார். ஓகேங்களா? அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் உள்ளது தேங்காய். ஓகேங்களா? அப்போ தேங்காய் எண்ணெய்க்கு சகல அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. ரெண்டாவது, சகல தேவதைகளையும் சக்திகளையும் விளக்கக்கூடிய வல்லமை உள்ளது தேங்காய் எண்ணெய். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய். பேர்லேயே நல்லெண்ணெய் வந்தாச்சு. ஓகேங்களா? நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினா சகல அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும். சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய சகல தோஷங்களுக்கு நீக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் விளக்கேற்றுறோம். ஓகேங்களா? நெல் எண்ணெய் ஊற்றி தான் விளக்கேற்றுறோம். சனி தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆக வேண்டிய எரு முடிச்சு போட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம விளக்கேற்றுறோம். ஓகேங்களா? அதனால நல்லெண்ணெய் ஊற்றி விடும்போது சனி தோஷங்கள் இருக்கிறது, நம்மளுடைய கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாம் போகக்கூடிய வல்லமை நல்லெண்ணெய்க்கு உண்டு. ஓகேங்களா? நல்லெண்ணெய்க்கு உண்டு ஒரு அற்புதமான ஒரு எண்ணெய் தான் நல்லெண்ணெய். ஓகேங்களா? இந்த 5 எண்ணெயும் நெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த 5 எண்ணெய்களோட சக்தி என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இந்த 5 எண்ணெய்களையும் வாங்கி சம அளவு கலந்து வீட்டில் வந்து 9 விளக்கு கோயில் ஏற்றலாம். வீட்டில் நீங்கள் எப்போ ஏற்றுற காமாட்சி விளக்கு, அல்லது வந்து உங்களுடைய குலரீதியை குச்சி விளக்கு சில வீட்டில் ஏற்றுவீங்க, காமாட்சி விளக்கு ஏற்றுவீங்க, அல்லது வந்து குபேர விளக்கு ஏற்றுவீங்க. ஓகேங்களா? ஏற்றுவீங்க. அல்லது இன்னும் சில வீடுகள் என்ன பண்ணுவாங்க, அணையா விளக்குன்னு சில வீடுகளில் ஏற்றிட்டு வருவீங்க. எப்பவுமே அணையாவா பார்த்துக்கிறது. திரி மட்டும் அப்பப்போ மாற்றிட்டு மறுபடியும் அதுக்கு எண்ணெய் விட்டு புது திரி போட்டு ஏற்றுவீங்க. ஓகேங்களா? இது மாதிரி இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தலாம். இந்த 5 எண்ணெய் சமமாக கலந்து வீட்டில் ஏற்றும் போது நான் சொன்ன துர்சக்திகள் எல்லாம் விலகி, கெட்டதெல்லாம் விலகி, வீட்டில் சுபிச்சம் அதிகமாகும். ஓகேங்களா? பஞ்சபூதங்களோட சக்தி தான் பஞ்ச தீபம். ஓகேங்களா? அதனால பஞ்சபூதமும் வந்துடும். ஓகேங்களா? 9 நவகிரகம். ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதயச குரு சுக்கிர சனிப்பேச்ச ராகாவை கேதாவை நமக அப்படிங்கிறது 9 கிரகங்கள். 5 பஞ்சபூதம். ஓம் பஞ்சபூத வசிசிய, மங்குரங்கு பஞ்சபூத வசிசிய, ஓம் லங்குவங்கு பஞ்சபூத வசிசிய, நங்கு மங்கு பஞ்சபூத வசிசிய சுவாகங்கிறது பஞ்சபூத ஒரு மந்திரி. ஓகேங்களா? ஏன்னா 9 நவகிரகங்களும் 5 பஞ்சபூதங்களும் சேர்ந்தது இந்த பிரபஞ்சம். ஓகேங்களா? பிரபஞ்சத்தினோட சகல சக்திகளும் கிடைக்கிறது பஞ்சதீப எண்ணெயில் இருக்கு. ஓகேங்களா? அதனாலதான் பஞ்சதீப எண்ணெய் வீட்டில் ஏற்றுறது மிக விசேஷமானது. கோயிலில் ஏற்றும் போது 9 விளக்கு, 9 அகல் விளக்கு போட்டு அதுல பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி நீங்க விளக்கு ஏற்றுனீங்கன்னா சகல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கு, நவகிரகத்தினோட அனுகிரகம் கிடைக்கு, ஜாதகத்துல 9 கிரகத்தினால் ஏற்படக்கூடிய சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். ஓகேங்களா? இதை நீங்க வெள்ளிக்கிழமை ஏற்றலாம், செவ்வாய்க்கிழமை ஏற்றலாம். உங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கும் பஞ்சதீப எண்ணெய் கொண்டு நீங்க கோயில போய் விளக்கேற்றினீங்கன்னா ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். ஓகேங்களா? இந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. 5 ஒன்னா கலந்து சிலரெல்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொன்றும் வெவ்வேறு சக்தி, 5 கலந்து ஏற்றுனீங்கன்னா கஷ்டங்கள் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? நீங்க வந்து எல்லாமே தெய்வத்துக்கு உண்டானதான். எல்லாமே வந்து எதிர்மறையான சக்திகளை எல்லாம் விலக்கி நேர்மறையான சக்திகள், தெய்வீக சக்திகளை கொண்டு வரதா இந்த எண்ணெய்கள். அவ்வளவு மகத்துவமானது. ஓகேங்களா? அவ்வளவு மகத்துவமானது. அதனால நீங்க தாராளமாக 5 எண்ணெயும் கலந்த எண்ணெயை, ஓகேங்களா, அகல் விளக்கு கொண்டு உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ நீங்க வந்து இந்த விளக்கு வந்து கோயிலில் வந்து நீங்கள் ஏற்றலாம். விளக்கேற்ற இடத்துல ஏற்றலாம். அல்லது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இல்லை, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு வந்து எந்த சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா முருகன் ரொம்ப பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு சிவன் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு அம்பாள் பிடிக்கும். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும். ஓகேங்களா? அந்த தெய்வத்துக்கு முன்னாடி இந்த பஞ்சதீப எண்ணெயை நீங்கள் தாராளமாக அகல் விளக்கு கொண்டு பஞ்சுத்திரியோ அல்லது வந்து தாமரை தண்டு திரி கிடைச்சா அந்த திரியோ நல்ல பஞ்சுத்திரியும் கூட நீங்கள் போட்டு அழகாக விளக்கேற்றலாம். ஏற்றும் போது உங்களுக்கு
பரிபூர்ண சக்தி 9 நவகிரகத்தினோட சக்தியும் பஞ்சபூதத்தினோட சக்தியும் கிடைத்து வாழ்க்கையில சுபிட்சமான வாழ்க்கை வாழ முடியும். அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால ஓகேங்களா, நீங்க வந்து வீட்லயும் ஏற்றலாம். வீட்டுல நான் சொன்ன மாதிரி உங்களுடைய நீங்க விளக்கு எந்த விளக்கு கொண்டு வேணாலும் ஏற்றலாம். ஒவ்வொருத்தர் வீட்டில் அகல் விளக்கு மட்டும் ஏற்றுவீங்க, அல்லது காமாட்சி விளக்கு மட்டும் ஏற்றுவீங்க, அல்லது குத்து விளக்கு மட்டும் ஏற்றுவீங்க. இது எதுல வேணாலும் நீங்க ஊற்றி ஏற்றலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இதுக்குன்னு தனியாக ஒரு விளக்கில் தான் ஏற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் ஐதீகம் கிடையாது. ஓகேங்களா? நீங்க எதை கொண்டு வேணாலும் நீங்க ஏற்றலாம். இது வந்து ஆதிகாலம்ட்டு இந்த வழிபாடுகள் எல்லாம் இருக்கு, அதனால நீங்க ஏற்றிக்கலாம். அப்புறம் சித்தர்கள் வழிபாட்டுக்கும் இதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதை நீங்க யூஸ் பண்ணலாம். பஞ்சபூதங்களோட சக்தியெல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? பஞ்சபூதத்தையும் 9 கிரகத்தையும் பஞ்சபூதத்தையும் அடக்கி ஆண்டவர்கள் தானே சித்தர்கள். அதனால நீங்க இந்த எண்ணெய் கொண்டு ஏற்றும் போது சகல சித்தர்களோட ஆசீர்வாதம் கிடைத்து வாழ்க்கையில சுபிட்சமான வாழ்க்கையில வாழ முடியும். அப்புறம் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் நிவர்த்தியாக கூட நீங்க இதை ஏற்றலாம். ஓகேங்களா? உங்க ஜென்ம நட்சத்திரத்தை நீங்க ஏற்றி வழிபாடு செஞ்சு பாருங்க, சகல அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும். இன்னும் ஒண்ணு, உங்களுடைய குலதெய்வம் கோயிலே நீங்க இந்த விளக்கு ஏற்றலாம். ஓகேங்களா? பௌர்ணமி அன்னைக்கு பெண்கள் போய் விளக்கு ஏற்றுறது, ஆண்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு போய் ஏற்றுறது ஒரு அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். ஓகேங்களா? அமாவாசை பௌர்ணமிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த நாட்கள் தான். ஓகேங்களா? ஏன்னா சூரியன் சந்திரன் வச்சது அமாவாசை பௌர்ணமிய, சூரியன் சந்திரன் சேர்ந்தது அமாவாசை, சூரியன் சந்திரன் நேர் சமசப்தமா நிற்கிறது பௌர்ணமி. ஓகேங்களா? அதனால இந்த தினங்கள்லயே நீங்க போய் விளக்கேற்றும் போது ஒரு அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். அப்புறம் திருவண்ணாமலை கிரிவலம் வரும் போதும் இந்த எண்ணெய் கொண்டு நீங்க தாராளுடைய ராசி உண்டான லிங்கங்களும் அங்க இருக்கு, அங்க போர்ட்லயே எழுதி இருக்கு. ஓகேங்களா? அதனால அஷ்டத்துக்கு பாலகர்கள் சுத்தி வரும்போது 12 ராசிக்காரர்களும் அந்த லிங்கங்களுக்கு அஷ்டத்துக்கு பாலகர்களால் நியமிக்கப்பட்ட அந்த அஷ்ட லிங்கங்களுக்கும் இந்த 9 அந்த 5 தீப எண்ணெயை நீங்க தாராளமா ஏற்கலாம். ஓகேங்களா? அதனால ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு தான் பஞ்சதீப எண்ணெய் வழிபாடு. ஓகேங்களா? இந்த பயன்களை தெளிவாக நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? நீங்க பயன்படுறது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸும் பயன்படணும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமைக்குங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணுங்க. ஜாதக ரீதியாக ஜாதக ரீதியாக ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும்னாலும் கூட என் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? வணக்கம், வாழ்க வளமுடன்.